தட்டும் பொழுது திறக்காமல் இருந்த மணவாளி, கதவை தட்டும் பொழுது திறக்காமல் இருந்த மணவாட்டி. எனவே இந்த நாள்ல மணவாட்டி சபையே ஒருவேளை ஆமா நேசர் கதவை தட்டு ஒருவேளை கேட்காமல் கன நித்திரையாக இருந்தால் மனம் திரும்புவோம், அந்த நித்திரை விட்டு எழுந்திருப்போம். நேசர் கதவை தட்டுகிறார். எதுக்கு கதவை தட்டுற? காரியத்தை வாய்க்க பண்றது. சூப்பர்ல, இது எப்படி இருக்கு? காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக நேசர் கதவை தட்டுகிறார். இப்போது சொல்லும் பொழுது அவர் நித்திரையாக இருந்தார். நேசர் கதவை தட்டுற, பேசுறாரு, எல்லாம் கேட்குது. அப்ப சொல்லும் பொழுது 3வது வசனம், என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்ற. அப்ப சொல்லும் பொழுது நேசருக்கு ஒரு பதில் சொல்றா, என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், என்னுடைய காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டேன், இனி மறுபடியும் மாப்பை போட்டு துடைக்க முடியாது, தரையை துடைக்க முடியாது, நான் மறுபடியும் என் காலை அழுக்காக்க முடியாது. அப்படி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி, பாரம்பரியங்கள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இதை விட்டுட்டுலாம் ஃபுல்லா தேவனை தேட முடியாது என்று ஒரு நிச்சயம். எதை குறிக்குதுன்னா, பாரம்பரியங்கள், ஜாதி பின்னணி, ஏதோ ஒரு காரியம், இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்கு முழுமையா என்னால வர முடியாது என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைகிறது. அப்ப சொல்லும் பொழுது நேசர் கடந்து போனதை பார்க்கிறோம். என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தில் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. உள்ளம் பொங்கி என்ன செய்ய நேசர் கடந்து போய் விட்டார. இந்த காலை வேளையில நேசர் தட்டும் போது கதவை தரங்க சகோதரா. நேசர் எதுக்காக கதவை தட்டாதான்? உன் வாழ்க்கையை காரியத்தை வாய்க்க பண்ண, உன் கடன் பிரச்சனை மாறுவதற்காக, நீ உன்னுடைய